அனைவருக்கும் வினோத் பரமேயின் பணிவான வணக்கங்கள். பழக பழக சில விஷயங்கள் உங்களுக்கு அது வந்து மகிழ்ச்சியாக ஆகிடும். உதாரணத்துக்கு விமர்சனங்களும் உங்களுக்கு அடிக்கடிக்கு நீங்கள் உள்வாங்கிட்டே இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருக்கும். உதாரணத்துக்கு எனக்குமே என்ன அப்படின்னாக்கா, இந்த உருவ நிலைப்பாடுகள் மாறும் பொழுது ஒரு பள்ளியில் போகும்போது என்ன முதல்ல ஒரு ஆசிரியர் கேட்டார், என்ன சார் நீங்கள் ஆர்எஸ்எஸ்ஸா அப்படின்னு கேட்டாப்புல. ஸோ அதில் தொடங்கி இன்றைக்கி நம்ம இந்த உருவ மாற்றங்கள் வரும்பொழுது நிறைய பேர் வந்து மாறுபட்டது. அதில் முதல் பேர் தான் வந்து ஆர்எஸ்எஸ் அப்படின்னு சொன்னாங்க. இரண்டாவது என்ன சொன்னாங்க அப்படின்னாக்கா, நம்ம வந்து மீன் பிடிக்கிறதுக்காக கூடை எடுத்துக்கிட்டு இந்த மாதிரியான தலைப்பாயில் போகும்பொழுது ஒரு அம்மா நம்ம சொன்னாங்க, என்ன சார் பூனை குத்துறவர் போல் இருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க. இது இரண்டாவது பெயர். மூன்றாவது பெயர் என்ன சொன்னாங்க அப்படின்னாக்கா, ஒரு செப்பல் கடைக்கு நம்ம போகிறோம், நம்மளை பார்த்துட்டு ஜி பாய் வந்திருக்காரு, உங்களுக்கு ஏதாவது வைப்பு சூனிலாம் வச்சுருவார், கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்கன்னு அப்படி ஒரு விமர்சனம் வந்தது. ஸோ மூன்றாவது இந்த பேர் வாங்கினோம். ஸோ நான்காவது, நம்ம ஒரு பானிபூரி கடையாண்ட நம்மளுடைய உறவினர்கள்லாம் பானிபூரி வாங்கி கொடுக்கும்போது அங்கே ஒரு அம்மா வந்துட்டு, பாய்ஜி எனக்கு கொஞ்சம் பானிபூரி கொடுங்க அப்படின்னாங்க. அந்த உரிமையாளராகவே நம்மளை நினச்சிட்டாங்க. ஸோ இது ஒரு நான்காவது பெயர். ஐந்தாவது, ஒரு இடத்துல நிற்கும் பொழுது எனக்கு ஒரு பெயர் வந்தது, என்ன சார் நித்யானந்தா போல் இருக்கீங்க அப்படின்னு நம்மளை கேட்டாங்க. ஸோ இது ஒரு ஐந்தாவது பெயர். இது அனைத்துமே நான் வந்து என்றைக்குமே அவப்பெயராக நினச்சதில்லை. இதெல்லாம் என்னுடைய மகிழ்ச்சிக்கான ஒரு பெயராக மையப்பட்டிருக்கு. ஏன்னா பார்க்குற கண்ணோட்டங்களுக்கு வெவ்வேறு விதமாக அது தெரியப்படும். ஆனால் என்னுடைய கண்ணோட்டங்களுக்கு நான் என்னவா தெரிகிறேன் அப்படின்றது எனக்கு மட்டும்தான் தெரியும் இல்லையா? ஸோ இது வந்து எனக்கு ஒரு மகிழ்ச்சியை தந்தது. நிறைய பேர் ஒரு புதியதாக நீங்கள் ஒரு மாற்றங்களுக்கு மாறும்பொழுது விமர்சனம் வரும்போது அதை உள்தாங்க மாட்டாங்க. உதாரணத்துக்கு நீங்கள் ஏதோ ஒரு கடை போடுறீங்க, அந்த கடையை இந்த கடையாக போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை விமர்சனம் பண்ணாலுமே நீங்கள் அது மேலே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி அதை நீங்கள் செயல்படுத்த மாட்டீங்க. ஸோ நீங்கள் அதிலிருந்து மீடு பண்ணணும் அப்படின்னா, யார் எந்த செயல்பாடுகள் எந்த விமர்சனங்கள் கொடுத்தாலும் என்ன பேர் வச்சாலும் உள்வாங்க கற்றுக்கொள்ளுங்கள். அது உள்வாங்கிட்டீங்க அப்படின்னாக்கா உண்மையாக உங்களுடைய வாழ்க்கை வளம் பெறும். ஸோ நான் அதை உள்வாங்கிறதுக்கு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது என்னுடைய யோகா தான். நீங்கள் நல்ல மனநிலையோட மன ஓட்டங்களோட நிறைய தியானங்கள் பண்ண என்ன ஆகிடும் அப்படின்னா, மற்றவர்களுடைய விமர்சனங்கள் உங்களுக்குள்ளேயே வந்து ஊடுருவாது. முக்கியமாக இந்த தலைப்பாலாம் நீங்கள் கட்டிட்டீங்க அப்படின்னாக்கா, எப்படி வெயில் வந்து உங்களுடைய தலையில் ஊடுருவாதோ அதே மாதிரி தேவையற்றது நமக்கு ஊடுருவாது. ஒரு குறிப்பிட்ட ஹீட் மட்டும்தான் நம்மளுடைய தலையில் இறங்கும். நீங்கள் விவசாயிகள்லாம் பார்த்துருப்பீங்க இல்லையா, தலைப்பா கட்டிருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட விஷயங்கள் தான் இறங்க ஆரம்பிக்கும். ஸோ அது மாதிரி தான் எனக்கு அது மகிழ்ச்சியாக தெரிஞ்சுது. அதிலும் நித்யானந்தாவுடைய சிஷ்யர் போல் இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது இன்னும் ரொம்ப மகிழ்ச்சி. காரணம், இந்த உலகத்தில் எல்லாருமே வந்து நித்யானந்தம் தான். நிறைய நல்ல விஷயங்களை அவர்கிட்ட இருந்து எடுத்துக்க பாருங்கள். அவர்கிட்ட ஒரு சின்ன ஒரு கெட்ட விஷயங்கள் நடந்ததுன்னா அதை மட்டுமே நீங்கள் நோக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறீங்க. அது கிடையாது. எல்லா உயிரினங்களுக்கும் அந்த எண்ணங்கள் வரும். புரிய நினைக்கிறேன். வாழ்க.